சோழவரம் அருகே மின்கசிவு காரணமாக குடிசை வீடு தீப்பற்றி எரிந்தது. சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள், ஆவணங்கள் தீயில் கருகி சாம்பல். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த கொடிப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி தம்பதியர் ராஜா, இந்துமதி. இவர்கள் குடிசை வீட்டில் வசித்து வந்தனர். மாலை திடீரென குடிசை வீடு தீப்பற்றி மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனை கண்டு தம்பதியர் அலறி அடித்து வெளியே வந்து கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த தகவலின் பேரில் செங்குன்ற தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தண்ணீரை பீச்சடித்து தீயை அருகில் உள்ள வீடுகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தினர். எனினும் வீட்டில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உட்பட ஆவணங்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சாம்பலாயின. இந்த சம்பவம் குறித்து சோழவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே வருவாய்த்துறை அதிகாரிகள், ஞாயிறு வருவாய் ஆய்வாளர் மணிகண்டன், அருமந்தை கிராம நிர்வாக அலுவலர் கோவர்தனன் ஆகியோர் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட தம்பதியருக்கு உடனடி நிவாரணமாக அரிசி, போர்வை உட்பட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். உடன் அருமந்தை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மொழியரசி செல்வம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். ஒரு மணிக்கா கேஸ் அந்த லாஸ்ட்டுக்குள்ள லீக் ஆச்சு. தண்ணி ஃபுல்லாக சாதாரணம் சார்.